அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஈசன். நான் இன்றைக்கு யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கம் தரதாக இருக்கிறேன். அதாவது யூடியூப்ன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு இணையதளம். நீங்கள் யூடியூப்பை கூடுதலானாக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லியன் கணக்கில் சின்ன சின்ன வீடியோக்கள் இருக்கும். அந்த வீடியோக்களை நீங்கள் எல்லோரும் போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அறியக்கூடிய வீடியோக்கள், குழந்தை பிள்ளைகள வீடியோக்கள், அப்படி காமெடியான வீடியோக்கள், அப்படி பலவற்ற வீடியோக்கள் உள்ளது. அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு வீடியோவை செய்கிறது என்றதையும், நீங்கள் எப்படி அந்த வீடியோவை யூடியூப்பில் ஏற்றுறதுன்றதும், நீங்கள் இந்த யூடியூப்பால் பணம் எப்படி சம்பாதிக்கிறேன் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறா இருந்தால் நீங்கள் உங்களை முதலாவது யூடியூப் இணையதளத்தில் பதிஞ்சு கொள்ள வேணும். இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்றை கவனிக்கணும் என்னென்னா, யூடியூப்பும் கூகுளும் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் இயங்குது. அதாவது நீங்கள் கூகுள் யூடியூப்பும் பதியேக்கல, அதாவது நீங்கள் கூகுளில் பதிஞ்சால் யூடியூப்பில் அது நார்மலாக உங்களுடைய இது யூடியூப்புக்கு போகக்கூடியதாக இருக்குது. அது எப்படின்றதை உங்களுக்கு போக போக விளங்கப்படுத்துவேன். அதை நீங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு விளங்க மாட்டேங்க. உங்களை பதிகிறது எப்படின்றதை பற்றி இப்போ பார்ப்போம். இதுதான் இந்த யூடியூப் இணையதளம். இது கூடுதலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் இந்த இணையதளத்தில் பதிவதற்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் 18 வயதுக்கு குறைந்த ஆட்களாக இருந்தால் உங்கள் பெற்றோரின் பேரில் இதை நீங்கள் பதிய முடியும், உங்கள் பெற்றோரின் அனுமதியுடன். நீங்கள் அதில் பதியேக்கில் இந்த இணையதளத்தில் கூடுதலாக உங்களோட பெயர்கள் எல்லாத்தையும் உள்ள பெயர்கள், அதாவது ஒரு பிள்ளையான பெயர்களை கொடுக்காமல் உள்ள பெயர்களை கொடுத்து பதிகிறது நல்லது. ஏனென்றால் கூகுளும் யூடியூபும் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு கிரிமினல் போலீஸை விட உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள். நீங்கள் உண்மையான ஆளார் பொய்யான ஆளார் என்று அப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இருந்தால் உங்களை உடனே தங்கண்ட இதில் வெளியேற்றி விடுவார்கள். அதற்காகத்தான் நீங்கள் உங்கள் ஒரிஜினல், அதாவது உண்மையான பெயர்களையும் கொடுத்து உண்மையான டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து பதிவது. அது பின்னாடி பிற்காலத்தில் நீங்கள் அதில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு அந்த பணத்தை யூடியூப்பிலேருந்து நீங்கள் பெறுவதற்கும், நீங்கள் பிள்ளையான பேர் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட பிள்ளையான பேருக்கு அந்த யூடியூப் உங்களுக்கு பணத்தை அனுப்ப முடியாதுன்னு சொல்லும். அப்படி அந்த வகையில் நீங்கள் சரியான இதுகளை தகவலை கொடுத்து பதிவதே நல்லது என்று உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுது. அப்படி பிள்ளையாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மினக்கெட்ட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும். அடுத்தது நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு விரும்பிய மொழிகளில் பாஷையை மாற்றலாம். அதாவது இது நான் ஜெர்மன் மொழியில் இருக்குது. இதில் போய் நீங்கள் இங்கிலீஷில் இருந்து எல்லா மொழியும் தமிழில் விரும்பினா தமிழில் விடலாம். தமிழில் விட்டால் என்னென்ன முக்கியமான இதுகளோ அவ்வளவும் அது தமிழ்லேயே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நாடு உங்களுக்கு விரும்பின நாட்டை செலக்ட் பண்ணலாம். இதில் யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது சில நாடுகளுக்கு அது சரி வராத, அது சில நாடுகளுக்கு இன்னும் அது யூடியூப் அலோட் பண்ணல. ஐரோப்பா நாட்டில் இருக்கிறார்கள் யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். கனடா, அமெரிக்கா, அடுத்தது அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா இன்னும் அதை அந்த யூடியூப் அதை செய்யலை.
அதுவும் போக ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அதையும் செய்வார்கள் நினைக்கிறேன். மற்றும்படி அதிக வேறு நாடுகள் அதன் மூலமாக நீங்கள் உங்களோட வீடியோ மூலமாக தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற பற்றியெல்லாம் நான் வீடியோக்களில் உங்களுக்கு விளக்கம் தருவேன். நீங்கள் அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் என்ன மாதிரி எப்படி அந்த பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறன்றதை. உங்களை விரும்பிய நாட்டுகளை தேர்ந்தெடுக்க முடியும். இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ உங்களை பதிகிற எப்படின்றதை பார்ப்போம். நான் திருப்பியும் ஜேர்மன் மொழிக்கே போகிறோம். இதில் நீங்கள் உங்களோட ஆங்கிலத்தில் இருந்தால் இதில் இந்த ஏரியாவில் அழுத்தி, அதாவது இதில் ஜெர்மன் மொழியில் இருக்கக்கூடிய நான் ஜெர்மன் மொழியிலேயே ரிஜிஸ்டருக்கு அமர்த்தி நான் ஏற்கனவே இன்னும் இதில் பதிஞ்சிருக்கிறபடியால் நான் அதை எப்படி பதிகிறன்றதை மட்டும் உங்களுக்கு காட்டுத்தரேன். இது இப்போ ஆட்டோமேட்டிக்காக கூகுளுக்கு மாறிட்டுது. நீங்கள் கூகுளில் உங்களுக்கு கொண்டு துறக்குறீங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு கூகுளில் ஒரு பதிவு வைத்திருந்தாலோ இல்லாட்டி யூடியூப்பில் ஒரு பதிவு வைத்திருந்தாலோ அந்த பழைய பதிவை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பழைய பதிவு இன்னும் நல்லதாக இருக்கும். என்றால் அது நீண்ட காலம் பதிந்திருப்பீர்கள். அதன் மூலமாக அதையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் உங்களோட விவரங்கள், முழு பெயர்கள், அடுத்தது இதில் இந்த யூடியூப் கூகுளின் பெயர் உண்டு. இதில் உங்களோட பாஸ்போர்ட், முதலாவது நீங்கள் இதில் மேலே கொடுக்குற பாஸ்போர்ட்டை கீழே இன்னும் இருக்கா அதே மாதிரி பார்த்துக்கணுங்க. நல்லது. உங்களோட பாஸ்போர்ட்டை சிறு, அதாவது ஸ்மால் எழுத்தும் கேபிட்டல் எழுத்தும் அதோட தானமும் சேர்த்து எண்ணும் சேர்த்து கொடுத்துக்கிட்டா நல்லது. இது கீழே நீங்கள் உங்களோட பிறந்த டேட், இதில் நீங்கள் உங்களோட இது, அதாவது பொம்பளையா ஆம்பளையா சொன்ஸ்டிக், அதாவது அது செலக்ட் பண்ணிட்டாக்க நீங்கள் அதில் இங்கிலீஷில் கேட்கணும் விளாங்க. இதில் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட ஹேண்ட் ஃபோன் நம்பரே கொடுக்கலாம். ஏன் அந்த ஃபோன் நம்பருக்கு கட்டாயம் கொடுக்கணுமெண்டா யூடியூப் அதாவது கூகுள் சில நேரம் உங்களுக்கு ஃபோனால் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பும். அந்த நம்பரை நீங்கள் கொடுத்து தான் அந்த யூடியூப் கூகுளை நீங்கள் திருப்பி அதுக்கு உள்நுழைகிறதுக்கு அந்த நம்பரை கொடுத்தா தான் நீங்கள் உள்நுழையக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் உங்கள் கூகுளோ யூடியூப்போ உங்களை நீங்கள்லாம் அந்த நபர்ன்றதை நம்பும். அதுக்காகத்தான் இந்த ஃபோனை கொடுக்குறது. இதில் இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூகுள் பதிந்திருந்தீர்களாக இருந்தால், கூகுள்லையோ யூடியூப்பில் பதிந்திருந்தீர்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு புது கொண்டோல் துறக்கும் பொழுது உங்களோட பழைய கொண்டோ ஆட்டோமேட்டிக்காக அழிபட்டுவிடும். அதாவது அழிபட்டுவிடும் நீங்கள் ஏற்கனவே திறந்து வச்சிருந்தால் உங்களோட வீடியோக்கள் எல்லாம் இருக்கும், உங்களோட ஃபோட்டோக்களில் வீடியோக்கள் அதில் இருக்கும். ஆனால் அந்த கொண்டோ உங்கள் நிப்பாட்டப்பட்டுவிடும். அதனால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துருந்தால் அதே இமெயில் அட்ரஸில் கொடுக்காமல் வேறு ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் பதிய வேணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட பழைய கொண்டோலை பாவிக்க வேணும். அதுக்கப்புறம் இதே நம்பரை இதில் பார்த்து கீழே கொடுத்து, அதுக்கப்புறம் இது இந்த சட்டத்திட்டங்கள் கூகுள் இந்த சட்டத்திட்டங்கள் இரண்டையும் திறந்து நீங்கள் வாசித்த பிறகு இதில் ஒரு சரி என்று போட்டுவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த பக்கம் நீங்கள் போகணும். இது அடுத்த பக்கம் போகாது. ஏனென்றால் நான் ஒன்றும் கொடுக்கவில்லை, ஒன்றும் பதியவில்லை. ஏற்கனவே நான் பதிந்தபடியால் நான் அதை கொடுக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே இதில் பதிந்தபடியால் நான் இந்த பேரொன்றுவில் கொடுக்காதபடியால் இது அடுத்த பக்கத்துக்கு போக முடியாது. இது நார்மலாக நீங்கள் எல்லோரும் அடுத்த பக்கத்தை பதியக்கூடியதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நாங்கள் பெருசாக கதைச்சு டைமை வேஸ்ட் ஆகிறத விட இதில் வேறு நல்ல நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இது நீங்கள் எல்லாம் பதிஞ்சு அனுப்பினா பிறகு உங்களுக்கு இமெயிலில் ஒரு இதொன்று வரும், கடிதம் உண்டு.
அந்த கடையத்தை நீங்கள் ஓகே பண்ணணும். அந்த கடையை ஓகே பண்ண பிறகு நீங்கள் கூகுளுக்கும் யூடியூப்புக்குள்ளே நுழையக்கூடிய வசதி இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே 15 உள்ளபடியால் நாங்கள் அதை இந்த பதிவு மூலமாக நான் அதை நுழைகிறேன். இப்போ நான் வந்து யூடியூப்புக்குள்ள என்ற பதிவு மூலமாக வந்திருக்கேன். இதில் நீங்கள் யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ ஏற்றுறது, என்ன மாதிரி வீடியோக்கள் ஏற்றணும், ஒரு பணம் அதாவது காசு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி வீடியோ ஏற்றணும், அடுத்தது யூடியூப்பின் சட்டத்திட்டங்கள் என்ன, யூடியூப்பின் எவ்வளவு மாதம் யூடியூப்பில் உழைக்கலாம் என்று இதை பற்றி ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு இனி வர வீடியோக்களில் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கூடுதலான பயனடையக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ அதாவது யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஆட்கள் வந்து மில்லியன் கணக்கிலேயும் பணம் சம்பாதிக்கிற ஆட்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிற ஆட்களும் இருக்கின்றன. அதாவது எவ்வளோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ இதுன்றதெல்லாம் உங்களுக்கு இனி வர வீடியோக்களில் நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ என்னென்ன வீடியோ செய்ய முடியும், என்னென்ன வீடியோ செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விளக்கத்தை உங்களுக்கு தனித்தனிப்பட்ட முறையில் நான் விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கும். இதில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு இங்கிலீஷ் பாஷையில் கூட வீடியோக்கள் இருக்குது, ஜெர்மன் மொழியில் கூட வீடியோக்கள் இருக்குது, அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்கிற வேறு மொழிகளில் கூட வீடியோக்கள் உள்ளது. இது தமிழ் மொழிகளில் சரியான குறைவு. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து சில வீடியோக்கள் செய்து திறமையாக இருக்குது பார்க்க. ஆனால் ஐரோப்பா லெவலில் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் கூடுதலாக நாங்கள் வந்து எங்கள்ட கல்யாண வீட்டு வீடியோக்களும் அல்லது சாமத்தி வீட்டு வீடியோக்களும் அங்கே அந்த பிறந்தநாள் வீடியோவில் நாங்கள் ஆடின வீடியோக்களும் அப்படி பலவற்ற வீடியோக்களை பார்க்கக்கூடிய இருக்கும். அங்கே ஆட்கள் செய்த விஷயங்களை அதோட ஒரு நல்ல சில நடனங்களை பார்த்திங்கன்னா நன்றாக இருக்கும், அதிலும் ரசிக்கக்கூடிய நடனங்கள். ஆனால் அதால் பணம் சம்பாதிக்க முடியுமா அல்லாட்டி வேறு வழி இதுக்கு இருக்கா என்பதை பற்றி இனி வார வீடியோக்களில் நாங்கள் விடையாக விளங்கப்படுத்துவேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோ செய்யக்கில் ஒரு கல்யாணோட வீடியோ போட்டிங்களா இருந்தால் அந்த கல்யாணோட வீடியோவில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், இல்லாட்டி கல்யாண வீடியோ நீங்கள் போடக்கில்ல அந்த வீடியோவில் வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அறிவுபூர்ணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருவருக்கு படிப்பிக்கைக்கோ இல்லை ஒருவருக்கு விளங்கப்படுத்திக்கையோ அதன் மூலமாக உங்களுக்கு வர அது உங்களோட வீடியோவை பார்க்குற சனங்க எவ்வளோ சனம் பார்க்குது, எவ்வளோ கூட ரசித்து பார்க்கணும் என்ற பொருத்தும் அதன் மூலமாக கூட சம்பாதிக்கக்கூடிய வழிகள் என்று பலவட்ட வழிகள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒரு வீடியோக்களையும் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இந்த உங்களை பதிவெல்லாம் முடித்து ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற விளக்கங்களை நான் தர காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாகும். உங்களுக்கு பிரயோஜனமானால் மற்றவருக்கும் இதை பிரயோஜனப்படுத்த விளங்கப்படுத்தவும். இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் எப்படி பதிகிறன்றது உங்களுக்கு கொஞ்சம் பதிகிறதுக்கு கடினமாகவோ இல்லை கஷ்டமாகவோ இருந்தால் நீங்கள் எந்த டைமிலும் என்னிடம் கேள்வி கேட்கலாம். அதாவது நீங்கள் கேள்வியை இந்த இமெயில் மூலமாக கேட்காமல் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ கீழே கொமாண்டுன்னு இருக்குது. அந்த கொமாண்டில் நீங்கள் இதில் உங்களுக்கு விரும்பின கேள்விகளை கேட்டு எனக்கு நீங்கள் எழுதினீங்களா நான் அதுக்கு உங்களுக்கு நான் திருப்பி பதில் போடுவேன். நீங்கள் ஏன் நான் இதில் வந்து கேள்வி கேட்க சொல்கிறேன்டா, நீங்கள் கேள்வி கேட்குறது மற்ற ஆக்களுக்கும் இப்போ பார்க்குற ஆக்களுக்கும் அதை வாசிக்கக்கூடிய இருக்கும். அதையும் அந்த கேள்விக்கு விட கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்போ ஒரு கேள்வியை 2 பேர் கேட்காம ஒரு ஆள் கேட்டாலே அந்த கேள்வி எல்லாரும் பார்க்கக்கூடிய இருக்கிற மாதிரி தான் இதில் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு எழுத சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.